வணக்கம் பவானி அம்மா சமையல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு கார கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கார கொழுக்கட்டை செய்யறதுக்கு நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன், இட்லி அரிசி. இது தலை தட்டினாப்புல எடுத்துருக்குறேன். இது வந்து 2 மணி நேரம் ஊறணும். 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு 2 ஹவர் ஊறணும். நல்லா இது 2 ஹவர் ஊறின பிறகு தண்ணி ஈர்த்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். 2 ஹவர் ஊற வைக்கணும். இந்த தண்ணிலாம் ஈர்த்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அரிசிலேருந்து தண்ணி இருக்கும் இல்லையா, இந்த தண்ணியை கொஞ்சம் அரிசியில் ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ மாவு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். கொஞ்சம் கொரகொரப்பாகவே இருந்தாலும் பரவாயில்ல, நல்லதாக இருக்கும். இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இதுமாரி கொஞ்சம் ரவையை விட கொஞ்சம் நல்லா நைஸாக இருக்கணும். இதுமாதிரி கொரகொரப்பாக இருந்தால் தான் கார கொழுக்கட்டைக்கு சூப்பராக இருக்கும் வந்ததுன்னா. இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு வானொலி இல்லைன்னா ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா வெடித்து வந்ததும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு. இதெல்லாம் சவக்க வதக்கணும். டீ சிம்மில் தான் இருக்கணும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு செவந்து வந்ததும் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் ஒன்று பொடியாக நறுக்குனது, இஞ்சி ஒரு துண்டு பொடியாக நறுக்குனது, இதையே சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயம். இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற மாவை இதில் ஊற்றிக்கலாம். கையை விடாமல் கிண்டணும். இந்த மாவு கூடவே 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். நான் மாவு அரைக்கும் போது போடலை, அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். இதை கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். மாவு நல்லா கெட்டியாகிட்டு வருது பாருங்கள். தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நல்லா இந்த மாதிரி டைமில் நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறேன் ஒரு சின்ன தேங்காய், ஒரு 1/2 மூடி. இதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவியும் போடலாம், மிக்சியில் அடிச்சியும் போடலாம். நான் ஒரு சின்ன தேங்காயில் பாதி எடுத்துருக்கிறேன். நல்லா மாவு திரண்டு வந்துருக்குது பாருங்கள். இதுதான் நல்லா சரியான பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இது கை பொறுக்கிற சூடு வரட்டும். சூடாக இருக்குது, ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மாவு நல்லா கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. இது நல்லா இப்படி பிசைஞ்சு கொடுத்துட்டு கொஞ்சம் மாவு எடுத்து அவங்கவுங்க சைஸுக்கு ஏற்ற போல் இந்த மாதிரி உருட்டிட்டு இப்படி கையால் ப்ரெஷ் பண்ணுங்க. ப்ரெஷ் பண்ணி தட்டில் வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது அதே மாதிரி பண்ணிடலாம். உருட்டிட்டு இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணணும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், நைட்டு டின்னருக்கும் எடுத்துக்கலாம். நாங்கள் சின்னதாக இருக்கும்போது, அப்போது சின்ன வயசில் வந்து எங்கள் அம்மா அரிசி ஜலிப்பாங்க ஜல்லடியில். அதில் வந்து பாதி நொய் அந்த மாதிரிலாம் விழுகும். இப்போ தான் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சாதம் வடிக்கிறோம். அப்போ வந்து அரிசி வாங்கிட்டு வந்து அதை ஜலிப்பாங்க. ஜலித்தா அதில் பாதி நொய் மாதிரி விழுகும். அதை ஊற வச்சு தான் இந்த மாதிரி எங்களுக்கு கொழுக்கட்டைலாம் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாலாம் செஞ்சு கொடுத்துருந்தா ஞாபகம் இருந்ததுன்னா என் கூட ஷேர் பண்ணுங்கள்.
எல்லா மாவையும் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சாச்சு. ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி வந்து கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் இந்த கொழுக்கட்டைகள்லாம் இதில் வைக்கணும். தண்ணி கொதி வர ஆரம்பிக்குது, ஆவி வர்றது தெரியுது. இப்போது இதில் கொழுக்கட்டைகளை ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை மூடி போட்டு மூடிடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேகணும். 10 நிமிஷம் மட்டும் பார்க்கலாம். வெந்துட்டு இருக்கோம், பார்க்கலாம். நல்லா வெந்துட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் ஆறட்டும், பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இதை ஆயிடுச்சு. எப்படி வந்துக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அப்படியே சாஃப்டாக இருக்குது, அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்றதுன்னா அப்படியே சாப்பிட்லாம். நைட் டின்னருக்கு சாப்பிட்றதுன்னா இது கூட சட்னி வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி, கார சட்னி, புதினா சட்னி எது வந்தாலும் சூப்பராக இருக்கும். இதேமாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்கள தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.